சார் வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு தேமுதிக திமுக கூட்டணியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. என்ன நினைக்கிறீங்க சார்? இது ஒரு தேவையில்லாத லக்கேஜ் திமுகவுக்கு. இவங்க போய் சேர்ந்து அங்கே ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அந்த அம்மாவை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அவங்க கட்சியில் இருக்க 4-5 பேர் தான் இருக்காங்க. அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. இவங்க பணத்துக்காக தான் பேரம் பேசுகிறாங்க. தன்னுடைய தம்பிக்கு ராஜ்யசபா வாங்கணுங்கிறது ஒரு சபதம் மாதிரி எடுத்துகிட்டு சுற்றுறாங்க அவங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ராஜ்யசபாவில் போய் அவங்க தம்பி என்ன பேச போகிறாருன்னு தெரியலை. இன்னும் அவர் என்ன பேச போகிறாரு இல்லை என்ன தெரியும் அவருக்குன்னு தெரியலை. அவங்க மகனுக்கு ஒரு எம்எல்ஏ வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இவங்க சொந்த பிரச்சனைக்கு அந்த அம்மா இந்த கட்சியை பழி கொடுத்துருச்சு. இந்த கட்சி எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுங்கிற நிலைமை மறந்துடுச்சு அந்த அம்மா. அதனால் இப்போதைக்கு இதை கூட்டு சேர்த்ததுனால திமுகவுக்கு பெரிய பலம் சேரும்னா சேராது. அப்புறம் ஏன் சார் முதலமைச்சர் அதிமுக பக்கம் கூட்டணி அதிகமாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்பருக்காக வேணால் சேர்த்துருக்கலாம். இதை வச்சு தான் திமுகவோட வெற்றியை வாங்கணுங்கிறது தேவையில்லாத ஒன்று. இதை மக்களே ஏற்றுக்கலை அந்த அம்மாவை. இவங்களாம் பங்கு போட்டு இப்போ திமுகவும் அதிமுகவும் பங்கு போட்டு அந்த அம்மாவை ஒரு பிம்பமாக உருவாக்கி வச்சுருக்காங்களே தவிர அது இந்த தேர்தலோடு உடஞ்சிருங்க. இதுதான் நிலைப்பாடு. இதனால் பெருசாக திமுகவுக்கு எந்த விதமான பெரிய சாத்தியக்கூறலாம் எதுவும் இல்லை. திமுக வெற்றியில் இவங்க பங்களிப்பு எதுவும் இருக்காது. இப்போ அங்கே ஏற்கனவே நிறைய கட்சி இருக்குங்க. காங்கிரஸுக்கும் இடம் தர்றதில் பேச்சுவார்த்தையில் பல இதில் நம்ம பார்க்குறோம். ஆமாம். அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த கட்சியும் போயிருக்குன்னா இவங்க குறைஞ்சபட்சம் ஒரு 10 சீட்டாவது கேட்பாங்க. மேலும் குழப்பத்தை உருவாக்குமா இல்லை அதெல்லாம் எதுவும் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போதைக்கு இவங்களுக்கு பணம் தான். சீட்டெல்லாம் அந்த அம்மா வெளியேருந்து கேட்பாங்க. அப்போ அவங்க ஒரு ஃபிக்ஸ் பண்ணோடனே சரின்றுவாங்க. அதில் தான் வரும் பாருங்கள் நீங்கள். இப்போ சீட்டை பற்றி அவங்க கவனம்லாம் இல்லை. பணம் அவங்க தம்பிக்கு ராஜ்யசபா வேணும். அவங்க பையனுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கன்ஃபார்மாக ஜெயிக்க வைக்கணும். இதுதான் இப்போ அவங்க கோரிக்கையை தவிர தன்னை நம்பி வர மற்ற ஆளுங்கள்லாம் அப்பாவிங்க. இப்போ மனு கொடுக்குறது ஆள் வருவாங்கன்னு தேர்தலுக்கு மனு கொடுக்குறது வருவாங்க, டெபாசிட் கட்டுவாங்கன்னு நினச்சாங்க. அங்கே ஒன்றும் கூட்டமே இல்லை. மறுநாள் இவங்களே ஆளை ரெடி பண்ணி ஒரு கூட்டத்தை காட்டினாங்க. இன்றைக்கி ஒரே நாளில் எல்லோரும் வந்துட்டாங்கன்னாங்க. அதனால் 234 தொகுதிக்கும் வாங்குறாங்க. இவங்க எதை வச்சு வாங்கினாங்க? இப்போ இவங்களுக்கு ஒதுக்கக்கூடிய சீட்டு அவ்வளோ தான் இருக்கும். இப்போ எல்லாத்துக்கும் பண்ணால் இது முன்னாடி ஒரு கலெக்ஷன். ஆகவே பணமே மூலதனமாக அவங்க நினைக்கிறாங்க அந்த அம்மா. அதனால் அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் அப்படிங்கிறது. அவர் அந்த மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் ஒரு எளிய மக்கள்கிட்ட நெருங்கி பழகி அவங்களுடைய தேவைகளை பற்றி பேசினார் மேடைகளில். அவர் செய்கிறாரோ இல்லையோ அவங்களுடைய தேவைகள் என்னென்ன தேவையெல்லாம் மக்களுக்கு இருக்குன்னு அவருடைய பேச்சு இருந்துச்சு. அதனால் அவர் மேலே வச்ச பற்று காரணமாக அவர் இறந்து போகும்போது லட்சக்கணக்கான பேர் கூட்டினாங்க. அதெல்லாம் ஓட்டு வங்கியாக மாறும்னு சொல்லி இந்த அம்மா கற்பனை பண்ணிக்கிட்டு இவங்க ரேட்டை ஏற்றிட்டு மார்க்கெட் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அரசியல் மார்க்கெட்டு எல்லாருக்கும் தெரியும். அது இவங்க சேர்ந்ததுனால பெரிய பிரயோஜனம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலைங்க. அதிமுகவுக்கு இது நெருக்கடி தானா? அங்கே அவங்க சேர வேண்டிய கட்சி அவங்களுக்கு லாபம். இதனால் இவங்க போய் அங்கே ஒன்றும் பண்ண போகிறதில்ல. எப்படி இருந்தாலும் பிஜேபியோட எந்த கட்சி சேர்ந்தாலும் இங்கே தோல்வியை தான் தழுவும். ஏன்னா பிஜேபி பொது எதிரி மாதிரி ஆகிப்போச்சு. பிஜேபினால பொது எதிரி, பேசுகிறது பூரா பொய் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால் பொய்யின் கூடாரமான ஒரு கட்சி அது. ரெண்டாவது மக்களுக்கு தேவையை பேசாமல் அங்கே கும்பாபிஷேகம் பண்ணணும், இந்த கோயிலை பார்க்கணும், இந்த அண்ணாமலை போன்ற தற்கூரிகள் உள்ளே இருக்குது. எதையாவது உளறிட்டு கிடக்கும். நேற்று பேருமோ அவரை டிஆர் பாலை போய் குறுக்கு விசாரணை செய்கிறேன்ட்டு போனார். அவர் என்ன குறுக்கு விசாரணை பண்ணார், என்ன நடக்க போகுது நம்ம பாவம் பொறுத்து. இந்த மாதிரி பாஜகவோட எந்த கட்சி இருந்தாலும் தோக்கிறது உறுதி. இது தாங்க. நான் இப்போ திமுக பெருசாக ஜெயிக்கும், அதிமுக ஜெயிக்கும், தோற்றுறோம்னு நான் சொல்லவில்லை. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பிஜேபியோட சேரலைன்னா ஒரு மரியாதையான எதிர்கட்சி எப்பவும் போன வாட்டி மாதிரி இருந்திருக்கும். இப்போ அவங்க பார்த்திங்கன்னா போன வாட்டிலாம் திமுக வேட்பாளர்கள் ரொம்ப குறைஞ்ச ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்காங்க. எல்லா பக்கமுமே 10,000, 5,000, 2,000 இப்படி தான் ஜெயிச்சிருக்கு. பெருசாக பெரிய வெற்றி திமுகவுக்கு இல்லை. அப்படி ஒரு டப்பு கொடுத்த ஒரு தலைவர் அவர் எடப்பாடி, மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி. அவங்க இப்போ தனியாக நின்றுருந்தாலும் இதை சரி பண்ணியிருக்கலாம். அவருக்கு சில நெருக்கடி பிஜேபி கொடுத்ததுனால அவர் அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டார். அதனால் இந்த அம்மா அங்கே வந்தாலும் வராட்டினாலும் அவர் தோக்க போகிறாரு. இதே போய் என்ன ஆக போகுது? போய் தேவையில்லாமல் பணம் கொடுக்கணும், ஒரு 250 கோடி கொடுக்கணும் இந்த அம்மாவுக்கு. அது எதுக்கு? நல்லது தானே, அந்த பணமாகவே மிச்சமாகட்டும். திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க இப்போ இருக்க நிலமையில்? வெற்றி வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் அவங்களுடைய திட்டங்கள், நல்ல திட்டங்கள் முதலமைச்சர் கொண்டு வந்திருக்காரு. அந்த திட்டங்கள் இது வரைக்கும் மக்கள்கிட்ட போய் சேரலை, முழுசாக போய் சேரலை. கட்சிக்காரங்க அவங்க பிரச்சனையை பார்க்க தான் அவங்களுக்கு நேரம் சரியாக இருக்குது. அது முதலமைச்சர் கவனம் செலுத்தணும். கட்சிக்காரங்க அவங்களுக்குள்ளே யாருக்கு சீட்டு, யாருக்கு குழி வெட்டலான்னு சொல்லிவிட்டு இங்கேயே ரூமை போட்டுட்டு இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரசு அதிகாரிகள் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு போராட்டம் பண்ணுறதுக்கு வேலையே கிடையாதுங்க. எல்லாருக்குமே 50,000, 1 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க மக்களுக்கான சர்வீஸை பண்ணுறாங்கன்னா எந்த சர்வீஸும் பண்ணுறதில்ல.
இங்கே அறிவிக்கக்கூடிய எந்த திட்டங்களும் மக்கள்கிட்ட போய் சேர்றதும் கிடையாது. எல்லாத்தையும் முடக்கிறதே அரசு அதிகாரிங்க தான். இப்போ எந்த மாவட்ட ஆட்சியரை போய் பார்க்க போனாலும் எப்போவுமே ஆன்லைன் மீட்டிங்கில் இருக்காங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக இதான் சொல்லிகிட்டு இருக்காங்க. நானும் பல மாவட்ட ஆட்சியர்களை சந்திக்க பல்வேறு வேலைகளாக போகும்போது இதே தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. காவல்துறை உயரதிகாரி சந்திக்க போனோம்னா அவரும் மீட்டிங்கில் தான் இருக்கார், ஆன்லைனில் தான். இந்த ஆன்லைன் மீட்டிங்கில் என்ன தான் நடக்குதுன்னே தெரியலை. மக்கள் பிரச்சனையை அவங்க பேச விரும்பலை. கேட்டால் திங்கக்கிழமை ஒரு நாள் வாங்க, சரி திங்கக்கிழமை வாங்கின மனுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அதுவும் இல்லை, எல்லாமே கிடப்பில் தான் கிடக்கு. அதாவது சராசரி மக்கள் அரசு அதிகாரிகளை அணுக முடியாத இடத்துக்கு போயிட்டாங்க. இந்த நாட்டில் நடக்கிற அத்தனை கெட்ட காரியங்களுக்கும் லஞ்ச லாவணியங்களுக்கும் அரசு அதிகாரிகள் தான் காரணம். லஞ்சம் இவங்க தான் வாங்குறாங்க. எந்த மந்திரியும் இவங்கள மாரி வாங்க முடியாது. கையெழுத்து அத்தாரிட்டி இவங்க தானே. அப்போ இவங்க ஒத்துக்கணும்ல, ஒத்துக்கிட்டா தானே அவர் வாங்க முடியும். மொத்தத்தில் எல்லா தப்பும் பண்ணிவிட்டு நல்லா சம்பாரிச்சிக்கிட்டு யூனியன் ஒன்று வச்சுக்கிட்டு எந்த வேலையும் செய்யாமல் எந்த அரசு அலுவலகத்துக்கு போனாலும் யூனியன் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா அதுக்கு போராடலாமா, இதுக்கு போராடலாமா, வர்றவங்களுக்கு எந்த வேலையும் சொல்கிறதில்ல, எந்த பதிலும் சொல்கிறதில்ல. ஆக மொத்தம் அரசு அதிகாரிகள் மேலே முதலமைச்சர் கவனம் செலுத்தினால் மட்டும்தான் வெற்றி உறுதியாகும். ஒட்டுமொத்தமாக அப்படி சொல்லிட முடியுமா சார்? எத்தனையோ இடங்களில் நல்ல அதிகாரிகளும் இருக்குதுன்னு இருப்பாங்க, ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. எல்லாம் ஒட்டுமொத்தமாக சொல்லலாம். நான் பெரும்பான்மையான அதிகாரிகள் இப்படி தான் இருப்பாங்க, இப்படி தான் இருக்காங்க. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. இவங்களுக்கு போராட வேண்டிய வேலை என்ன சார் இருக்குது? எதுக்கு போராடுறாங்க? உரிமைகளுக்காக தானே சார். என்ன உரிமைகள் இருக்குது உங்களுக்கு? இந்திய அரசமைப்பு சட்டம் என்ன அடிப்படையில் போராடுறாங்க? அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லியிருக்கு? நீங்கள் எழுதி கொடுத்துட்டு உள்ளே வரீங்க, நான் இது மாதிரி டெம்பரவரியாக தான் வேலைக்கு சேர்றேன், எனக்கு நிரந்தரம் பண்ண வேண்டான்னு. அப்புறம் நிரந்தரம் பண்ணுன்னு போராடுறது எப்படி? அது இது அரசியல் சாசனத்தில் மாதிரி நீங்கள் உள்ளே மெதுவாக போயிடுங்க, அப்புறமே நீங்கள் போய் வேலை செய்யாமல் எல்லோரையும் திரட்டிக்கிட்டு ரோட்டில் பின்னுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்களா? இப்போ நர்ஸு நம்ம சொல்கிறாங்க, இப்போ மருத்துவத்துறை அமைச்சர் நிறையா வாட்டி சொல்லிட்டார், இந்த மாதிரி நான் தொடர்ச்சியாக இங்கே காலியாகவே நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறோன்ட்டார். அதை கேட்காமல் ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான பேர் உள்ளே போகணுன்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சார், அரசு அதிகாரிகள் பூரா அரசியல்வாதியோட கைக்கூலி ஆகிட்டாங்க. எதிர்கட்சிக்காரங்க ஒரு விலையை கொடுத்து வாங்கிடுறாங்க. நீங்கள் தொடர்ச்சியான போராட்டத்தை முன்னெடுங்க, தேவையில்லாத போராட்டத்தை பண்ணி இந்த மக்களை பெரிய இந்த ஆட்சியில் தான் கெட்டது நடக்குங்க மாதிரி காட்டணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டாக இருக்காதா? அவங்களோட உரிமைகளுக்காக போராடுறாங்க சார். இப்போ ஒரு செவிலியரே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 15,000-18,000 ரூபா சம்பளத்தில் இன்றைக்கி எப்படி குடும்பம் நடத்த முடியும்? அவங்க ஒரு நியாயமான சம்பளத்துக்காக போராடுறாங்க. அதில் என்ன தப்பு இருக்கும்? நியாயமான சம்பளம் கேட்டிருந்தால் பரவாயில்லைங்க. எங்களை நிரந்தரம் பண்ணனா அரசுக்கிட்ட அப்படி ஒரு திட்டமே இல்லையே. நிரந்தரம் பண்ண முடியாது, முதலமைச்சர் நினைச்சாலும் பண்ண முடியாது. சம்பளத்தை கூட கேட்குறது அவங்களோட உரிமை. அது இன்னும் கொஞ்சம் சம்பளத்தை சேர்த்து கொடுங்கன்னு கேட்கலாம். அந்த போராட்டம் அப்படி இல்லையே. அது உடனே நிரந்தரம் பண்ண சொல்கிறாங்க. படிப்படியாக பண்ணுறனாலும் கேட்கல, உடனடியாக எங்களை நிரந்தரம் பண்ணி ஆகணும் போது இது அரசுக்கு நெருக்கடி கொடுக்குறது. இதுக்கு பேர் போராட்டம் இல்லைங்க. எதிர்கட்சிக்காரங்க பேச்சுக்கிட்டு அரசுக்கு நெருக்கடி கொடுக்குறது. இப்போ இவங்கெல்லாம் அரசியல்வாதிகளுக்கு வேலை செய்கிற மாதிரி ஆகிட்டாங்க. எதிர்கட்சிக்காரங்களுக்கு இப்படியான போராட்டங்கள் பல ஆண்டுகளாக நடக்குது. திமுக எதிர்கட்சியாக இருக்கும் போது நடந்திருக்கு சார். ஒரு நாள் நடக்குது, ஒரு நாள் 2 நாள் நடக்கும் விட்டுட்டு போயிடுவாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, தொடர்ச்சியாக நாங்கள் உட்காந்துருவோம், தொடர்ச்சியாக நாங்கள் உட்காந்துட்டு போகிறோம் வரவனுக்கு இடைஞ்சல் பண்ணுவோம், நாங்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம், எங்களை மீள முடியாது. அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு திருப்பி அனுப்பினா திருப்பி போய் அங்கேயே பஸ் ஸ்டாண்டில் போய் உட்காருவேன். இல்லை, அவங்க போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்களை ரொம்ப கடுமையாக ஹேண்டில் பண்ணுறாங்க, அவங்கள அலைகழிக்கப்படுறாங்க அப்படிங்கிற இந்த அரசாங்கம் கையாளவே இல்லை. அவங்க இன்னும் அவங்க இஷ்டத்துக்கு விட்டதுனால தான் இவ்வளோ பிரச்சனையே. கடுமையாக கையாண்டிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்காது. கடுமையாக கையாளவே இல்லையே. போராடவே கூடாதுன்னு சொல்கிறீங்க. யார் போராடலாம் சார், நியாயமான கோரிக்கைக்கு போராடலாம். உங்களுக்கான பிரச்சனைகள், எங்களுக்கு இப்படி நெருக்கடி இருக்குது. இப்போ ரேஷன் கடைக்காரர் இருக்கார், ரேஷன் கடையில் வேலை பார்க்குறவருக்கு பல நெருக்கடி இருக்குது. இப்போ நான் அதை ஒத்துக்கிறேன். ஏன்னா எல்லா கவர்மெண்ட் ஸ்கீமையும் அவர் தான் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். அது நேரடியாக பொதுமக்களை சந்திக்கிறார். அப்படிங்கும்போது அவருக்கு பணி சுமை, இவ்வளோ வேலையை அவர் பார்க்க முடியாது. அந்த சுமையை குறைக்க சொல்லி அவர் போராடினார்னா வரவேற்கத்தக்க விஷயம். அதை விட்டுட்டு நடக்காது. உன்னுடைய பிரச்சனை, அரசு அதிகாரிக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு அதை வெளியில் சொன்னால் தான் உன்னுடைய போராட்டம் வெற்றி பெறுமே தவிர அதுக்குள்ள ஒரு ஐடியாவே உங்கள்கிட்ட கிடையாது. போராடணும் அப்படிங்கிற நோக்கத்தெலாம் வர்றீங்க நீங்கள். அது என்னதுக்காக போராடணும்? பர்மிட் பண்ண நடக்காதது, இந்திய அரசியல் சாசனத்தில் சொல்லாதது, அரசாங்கத்தால் நிறைவேற்ற முடியாத விஷயங்களை தான் கொண்டு வராங்க இவங்க. இப்போ பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க, அதை கொண்டு வர முடியாது. அப்படிங்கும்போது மாற்று அதுக்கு முதலமைச்சர் யோசித்து பல அதிகாரிகளை வச்சு பேசி மாற்று நிலை கொண்டு போகும்போது அதையும் ஒத்துக்க முடியாது அப்படின்னு ஒரு குரூப் சுற்றுது. இப்போ இது எப்படி போராட்டமாகும்? ஒத்துக்க முடியாதுன்னா என்னன்னு சொல்லணும். எதுக்காக ஒத்துக்க முடியாது? அதுக்கும் இதுக்கு என்ன? இது வரைக்கும் பார்த்திங்கன்னா சார், இப்போ எதிர்கட்சிகளை திமுக மேலே வைக்கிற விமர்சனங்களை பார்த்திங்கன்னா, இப்போ பட்ஜெட் வாசிச்சார், உடனே அந்த பட்ஜெட் சரியில்லை, என்ன சரியில்லைன்னு சொல்லணும்ல.
அது மாதிரி யாரும் சொல்ல தயாராக இல்லைங்க. இல்லை, திமுகவும் எதிர்கட்சியாக இருக்கும்போது அப்படி தானே சார் சொல்லிட்டு இருந்துச்சு. இப்போ பிஜேபி பண்ணுற எல்லாத்தையும் எதிர்க்கிறாங்க. திமுகங்கிறதுக்காக சொல்லவில்லை சார். எந்த ஒரு அரசியல் கட்சியுமே ஏன் இன்னும் பாரதிய ஜனதா இப்போ நிறையா நெருக்கடி கொடுக்குது போது வருதுன்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கான என்ன நெருக்கடி எப்படி பண்ணுறாங்க அவங்க, நம்ம அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குங்கிறத எதிர்கட்சிகள் சொல்ல தயாராக இல்லை. இப்போது அவங்கள்ட்ட இல்லை. இப்போ இல்லாத ஒன்றுக்காக பார்லிமெண்ட்டை தொடர்ச்சியாக முடக்கிட்டு இருக்காங்க. ஒரு சம்பவம் வந்து ஒரு புக்கில் எழுதியிருக்காங்கன்னா அதை விட்டுறணும், அது கடந்து போயிடணும். அடுத்து நமக்கு நிறையா வேலை இருக்குது. மக்களுக்கான பிரச்சனை இவங்க இப்படி சரியாக கையாளலை, நாங்கள் வந்து அப்படி கையாளுவோங்கிறது சொல்கிறதுக்கு வழி இல்லை. இவர் பண்ணுறாருன்னு தான் சொல்கிறாங்க. அமெரிக்கா ஊடகங்கள் சொல்லுது, அந்த ஊடகங்கள். அப்போ ஊடகம் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டால் பேசாமல் உட்காந்துக்க வேண்டியதான். இப்போ பாஜகவுக்கும் நிறையா ஊடகங்கள் இருக்குது, அவங்களும் நிறையா ஊடகங்களை கையில் வச்சுருக்காங்க. இப்போ அந்த ஊடகங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் பேசுது. அப்போ அதை நீங்கள் கேட்டுக்கிட்டு நல்லா தானே சொல்கிறாங்க அப்படின்னு ஒதுங்கி போயிடணும் நீங்கள். அதுவும் உங்கள்கிட்ட இல்லையே. மொத்தமாக சார் இந்த கட்சின்னு இல்லை, எந்த கட்சியாக இருந்தாலும் மக்களை பற்றி பேசுகிறதுக்கோ மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுகிறதுக்கோ தயாராக இல்லை இவங்க யாருமே. இவங்க பிரச்சனைகளை பற்றி பேசணும், இவங்களை முன்னெழுதிக்கணும். இப்போ எல்லாருமே அப்படி தான். நீங்கள் இப்போ மரியாதைக்குரிய சீமானை எடுத்துக்கங்க. சீமான் பேசுகிறதுல என்ன அரசியல் இருக்குது சொல்லுங்கள்? மக்களுக்கான பிரச்சனை எதாவது இருக்காதுல. தந்தை பெரியார் போய் எவ்வளோ நாளாச்சு, அவரை பற்றி பொழுதேனும் பேசிக்கிட்டு அலையிறத விட இந்த மாதிரி மக்களுக்கு இந்த மாதிரி கொடுமையெல்லாம் நடக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனை இப்படி கையாளலாம், ஏன் இதை பண்ணலை, மக்களை தடுக்கும் தான் அவர் அறிக்கை வெளியிடுறாரு. போராட்டங்களுக்கு நேராக போய் ஆதரவு கொடுக்குறாரு. போராட்டத்தை இவர் நடத்தணும் சார். போராட்டத்தை இவர் ஆதரவு கொடுக்கறது வேலை இல்லை, போராட்டமே இவர் தான் நடத்தணும். இப்போ அரசியல் எப்படி போகுதுன்னா வேடிக்கை பார்ப்பதற்கு தான் அவங்க தயாராக இருக்காங்களே தவிர, ஏன் நீ நடத்தணும் உன் கட்சியை வச்சு, இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த ஊரில் மக்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, இதை தீர்த்து வை அப்படின்னு சொல்லி அரசை நோக்கி நீ உன்னுடைய குரல் வரணுமே தவிர, அவன் யாரோ கூடி நிற்கிறான் அங்கே போய் நின்றுட்டு நானும் வந்து நின்னேன் துக்கத்துக்கு போன மாதிரி. இப்போ இறந்து போனதுக்கு அவங்க ஓரமாக போயிட்டு நானும் துக்கத்துக்கு வந்தாம்மா. அதனால் அந்த மாதிரி போராட்டங்களை நான் சொல்லவில்லை. இதுக்கு முன்னாடி அரசியல்வாதிகள் எப்படி கடந்து வந்திருக்காங்க, எப்படியெல்லாம் போராடியிருக்காங்க, மக்களுக்கான உரிமைகளுக்காக போராடியிருக்காங்க. இப்போ எந்த எதிர்கட்சியும் உரிமைகளுக்காக போராட இங்கே தயாராக இல்லை. இவங்களை முன்னிலைப்படுத்திக்கணும், இவங்க சொல்கிற பொய் பித்தலாட்டத்தை வந்து முன்னிலைப்படுத்தணும். இதுதான் இப்போ அவங்க வந்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பாரதிய ஜனதா கட்சி வந்து காங்கிரஸுக்குள்ளே போந்துடுச்சு, தன்னுடைய வேலையை வந்து காங்கிரஸுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. இப்போ அதில் வந்து இந்த மாணிக் தாக்கூர் ஒரு 4-5 பேரை கையில் வச்சுக்கிட்டு இந்த கூட்டணியை உடச்சி விட்டுட்டுனா, இந்திய கூட்டணியில் அதிகமான எம்பிக்களை வச்சுருக்க ஒரே கட்சி திமுக தான். இப்போ திமுகவை உடைச்சாச்சுன்னா இந்தியா ஃபுல்லாக வீழ்த்திடலாம் காங்கிரஸ் சுத்தமாக. அதுக்கு அவங்க திட்டம் வகுத்து இவங்களெல்லாம் ஒரு விலையை கொடுத்து வாங்கிட்டாங்க. மாணிக்கம் தாக்கூர்லாம் உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்து இப்போ என்ன பண்ணுறாருன்னா தேவையில்லாத பேசிக்கிட்டு, எப்போவுமே இங்கே வந்து கூட்டணி ஆட்சி கிடையாது, நம்மகிட்ட கிடையாது. ஏன் கூட்டணி ஆட்சி ஏன் இருக்கக்கூடாது சார்? எல்லாருக்குமான பவர் ஷேரிங் நல்லது தானே. கூட்டணி ஆட்சிங்கிறது எப்படி நீங்கள் சொல்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா சார், மத்திய அரசில் நம்ம பங்கு இல்லை. ஒரு கட்சி ஆட்சி நடக்கும் போதே இங்கே ஒன்றும் ஒழுங்காக நடக்கலை. கூட்டணி ஆட்சி போது அவன் கட்சி வேறு கொள்கை வேறு, அதை கொண்டு வந்து இதில் திணிக்க வருவாங்க. அந்த அமைச்சர் அதை கையெழுத்து போட மாட்டான் பாரு, அந்த திட்டங்கள் நின்று போயிடும். இல்லை அவரை சேர்ந்தவங்களுக்கு போய் எதாவது பண்ணிக்கிட்டு இருப்பார். இது தேவையில்லாத ஒரு சர்ச்சை இது. அப்போ அவங்க மந்திரி ஆகணும்னா அவங்க தான் கட்சி நடத்துகிறாங்களே, அவங்களே நின்று ஜெயிச்சிக்க வேண்டியதான். இவங்களோட போய் சேரக்கூடாது. திமுக அண்ணா, நான் ஓப்பனாக சொல்கிறேன் சார், இங்கே கட்சின்னா 2 தான், திமுக அண்ணா திமுக தான். இது வீழ்த்த யாருக்கும் இங்கே வேலை கிடையாது. இதுமாதிரி வேடிக்கை வேணால் பார்க்கலாம் அவங்க, இல்லை ஏதாவது உளறிக்கிட்டு இருக்கலாம். அந்த சினிமாக்கார பையன் உளறான்ல, அதுமாதிரி ஏதாவது உளறிக்கிட்டு அலையலாமா தவிர, அவர் கூட சொல்லியிருக்காரு நம்ம வீடியோவில் தான் பிரச்சாரம் பண்ண போகிறாராம், தேர்தல் பிரச்சாரம். நேரில் போய் பண்ணுறதுக்கே இங்கே முடியலை. அது மாதிரி வந்து எதையாவது சொல்லிக்கிட்டு 4 பொம்பளைங்களை கூப்பிட்டு, நல்லா இருக்க பொம்பளைங்களை கூப்பிட்டு 10,000 ரூபா கொடுத்து நான் திமுக ஓட்டு பண்ண மாட்டேன், இலவசம் எனக்கு வேண்டான்னு பேச வச்சுட்டா, இவர் செய்கிறதெல்லாம் கட்சிக்கு மேலே இருக்க அரசியல்வாதிக்கு தெரியாதா? அதனால் இந்த மாதிரி சர்ச்சைகளை உண்டு பண்ணுறது, தேவையில்லாது பேசுகிறது, அவர் லஞ்சம் வாங்குறாருங்கிற, லஞ்சம் வாங்குறாருன்னா நீங்கள் அவரை பிடிச்சி கொடுக்க வேண்டியதானே, லஞ்சம் வாங்குறவரை ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ண வேண்டியதானே சார். இங்கேயே நீங்கள் போலீஸெல்லாம் நம்ம நான் கோர்ட் இருக்குல்ல, ஆதாரத்தோட கோர்ட்டில் கொண்டு சப்மிட் பண்ண வேண்டியதானே. இந்த மாதிரி இவர் பண்ணுறாருங்க அப்படின்னு இப்போ கோர்ட்டில் தானாக முன் வந்து நிறைய வழக்க விசாரிக்கிறாங்களே, அந்த மாதிரி கொண்டு போகலாமா நீங்கள்? இப்போ முதலமைச்சர் 5,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க உரிமை தொகை, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? அது வந்து சரிதான். அது ஏழை மக்கள் வந்து அவங்க ஏதோ எதிர்பார்க்குறாங்க. இலவசத்துக்கு மாற்றி ரொம்ப நாள் ஆச்சு நம்ம மக்களை. இவர் மாற்றலை, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இலவசத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ மக்கள் ஒரு வளரும் நாட்டுக்கு இலவசம் என்பது தேவையற்ற ஒன்று. இலவசம் கொடுத்தாலே அந்த நாடு இன்னும் வளரணும்னு தான் அர்த்தம். இப்போ மரியாதைக்குரிய அண்ணாதுரை அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டு வந்தாங்கன்னா, 50 ஆண்டு காலம் இந்த நாட்டை எங்கள்கிட்ட ஒப்படைங்க, காங்கிரஸ்லேருந்து பிரித்து நாங்கள் வந்து குடிசையெல்லாம் கோபுரமாக்குவோம், ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்போம்னு சொன்னாங்க. 50 ஆண்டு காலத்தில் முடிச்சிருக்கணும் 2 திராவிட கட்சியுமே. இப்போ இது வரைக்கும் வந்து ஒரு துண்டு கரும்பு, 1 கிலோ அரிசி, 1 கிலோ வெள்ளத்துக்கு நம்ம வந்து அடித்து மோதிக்கிட்டு தான் நிற்கிறோம். அப்போ நம்ம இன்னுமே ஏழ்மையை ஒழிக்கலை. 5 ஆண்டு கால திட்டங்கள், பல திட்டங்கள் போட்டாச்சு. ஏழ்மையை ஒழிஞ்சிருக்கான்னா எந்த ஏழ்மையும் ஒழியலை.
எந்த கட்சியாலும் ஒழிக்க முடியலை. அப்படி ஒழிக்க முடியாத பிரச்சனையும் இல்லை. அது திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு பொருளாதார ரீதியாக வளர்ந்துருக்குன்னு சான்றுகளை கொடுக்குறாங்க. வளர்ந்துருக்கு சார். இப்போ என்ன மாற்றம்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து முன்னாடி அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருந்துச்சு எல்லாத்தையும். இப்போ தனியார் முதலீடுகளை வரவிடாமல் கம்யூனிஸ்ட்டுகள் வந்து எதிர்த்தாங்க. இதுக்கு முன்னாடி தனியார் முதலீடுகள் வந்தால் அது வந்து ஏகாதிபத்தியம் அப்படின்னு சொல்லி எதிர்த்தாங்க. இப்போ அவங்க சரண்டர் ஆகிட்டாங்க. 2 கம்யூனிஸ்ட்டுமே சரண்டர் ஆன பிறகு தனியார் தொழில்கள் உற்பத்தி ஆகிட்டு இருக்கீங்க. இப்போ எல்லா பிரச்சனையும் இங்கே வர்ற அத்தனை கம்பெனியும் இங்கே அரசாங்கம் வந்து இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எப்படி மக்களை மாற்றுறாங்கன்னா, ஒரு பொய்யை சொல்லி அதை உண்மையாக்கணும். இப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய கோட்பாடு பார்த்திங்கன்னா, ஒரு பொய்யை சொல்லு திரும்ப சொல்லு எதிராளி நம்புகிற வரைக்கும் சொல்லும்பாங்க. அது மாதிரி இப்போ அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா, அரசாங்கத்தினுடைய அங்கமான தொழிற்சாலைகளை நிறுவி அதில் வேலைக்கு கொடுத்து அப்படி வேலை வாய்ப்பை உருவாக்குறது ஒரு விதம். இப்போ தனியார் முதலாளிகள்கிட்ட அரசாங்கமே ஒப்படைச்சிடுச்சு, இந்த வச்சுங்கன்னு கொடுத்தாச்சு. அந்த தொழிற்சாலை உருவாகிறதுனால பெரிய மாற்றங்கள் எதுவும் அவர் அந்த தொழில் அதிபர்கள் வந்து அவருடைய வாழ்க்கையை மாற்றிக்கலாமே தவிர உயர்த்திக்கலாம். எளிய மக்களுக்கு எதுவுமே கிடைக்குமானா கிடைக்காது. இதில் இப்போ அவங்க கொண்டு வந்திருக்க தொழிற்சாலையில் வந்து பார்த்திங்கன்னா, அவன் நினச்சா எப்போ வேணாலும் வெளியாட்டி விட்டுறலாம். அப்போ இந்த அரசு அதிகாரி இப்போ போராடுறாங்களே, இவங்கெல்லாம் அவருக்காக போராடுவாங்களா? தனியார் வெளியேற்றினா இது வந்து தொழில் புரட்சின்னு சொல்ல முடியாது. நம்ம இது காலத்தின் கட்டாயம், இதுதான் இப்படி தான் சொல்ல முடியுமே தவிர அதில் முன்னுக்கு வந்திருக்கு தமிழ்நாடு அரசு. இந்த கார் தொழிற்சாலையில் என்ன பண்ண போகிறோம் நம்ம? போய் அவன் தயார் பண்ணுறது இங்கே, எடுத்துகிட்டு போய் விற்க போகிறது வெளிநாட்டில். அப்படியே இருந்தாலும் இங்கே வந்து பெரிய பணக்காரங்க தான் கார் வாங்க முடியும். எளிய மக்களுக்கான திட்டங்கள் நம்ம என்ன செஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னா அது ஒன்றும் இல்லை. மற்ற நல்ல திட்டங்கள், இப்போ மகளிர் வேலைக்கு வராங்க, இதுக்கு முன்னாடி போய் தனியாக ரூம் எடுத்து தங்கணும், இப்போ அதுக்கெல்லாம் வந்து மகளிர் காப்பகம் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் வரவேற்கத்தக்க விஷயங்கள். இல்லை, இன்றைக்கி எத்தனையோ பட்டியல் சமூக பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட குடும்பங்களை சேர்ந்த இளைஞர்கள் மருத்துவர்களா பொறியாளர்களா பெரிய நிறுவனங்களுடைய தலைமை பொறுப்புகளாக வந்திருக்காங்க. அதெல்லாம் இந்த அரசுகளுடைய சாதனை தானே. இந்த அரசோட சாதனை இல்லையா சார்? தனியார் நிறுவனங்கள் வளர்கிறதுக்கு அரசோட சாதனை எதுவுமே இல்லை. அவன் மூளை உள்ளவங்கள தான் வேலைக்கு எடுப்பான். வேலைக்கு எடுக்கும்போது எந்த ஜாதியை பார்க்குறதில்ல, அவர் என்ன மதம்னு பார்க்குறதில்ல. அந்த வேலை அவருக்கு தெரியுதுன்னா அந்த நிறுவனம் அவரை பயன்படுத்திக்கும். இல்லை, அதற்கான கட்டமைப்பு ஏற்படுத்துகிறாங்கல்ல, பள்ளிக்கூடங்கள் வச்சு கல்லூரி, அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பு, ஆமாம், அவங்களுக்கான ஊட்டச்சத்து உணவு இதெல்லாம் கொடுத்து தானே இந்த நிலை. அரசு பள்ளியில் படிக்கிறது யாரையும் அவன் எடுக்கிறதில்ல. நீங்கள் சொல்கிற கம்பெனியில் அவன் ஆங்கிலம் முக்கியமாக வேணும். அவன் அதனால் வந்து நுண்ணினாக்கு ஆங்கிலம் பேசணும். இப்போ தனியார் பள்ளியில் படித்தவங்கள இதில் என்னென்ன தொழில் வளருதுன்னா தனியார் பள்ளிகள் வளரும். அங்கே ஏழைகள் புறக்கணிக்கப்படுகிறாங்க. லட்சக்கணக்கான ஃபீஸ் கொடுத்து ஏழையால் படிக்க முடியாது. இவன் கடைசி வரைக்கும் அரசு நிதி வாங்கி தான் சாப்பிட்ணும். யார்? அரசாங்க பள்ளியில் படிக்கிறவன் கடைசி வரைக்கும் அரசு நிதியில் தான் எல்லாமே பண்ணிக்கணும். படிச்சுட்டு வேலை இல்லைன்னா 10,000 கொடுப்பாங்க. இது நீங்கள் அரசு பள்ளியில் படித்தா தான் கொடுப்பாங்க. வேலை தனியார் கல்வி நிறுவனத்தெலாம் நடத்தாது. தனியார் கல்வி நிறுவனங்கள் பயிற்சி கொடுத்து அதில் தேர்ச்சி பெறவங்கள தனியார் நிறுவனத்துக்கு பயன்படுத்திக்கலாம். ஆக மொத்தமாக அவங்களோட நிறுவனம் பயன்படுறதுக்கு இது உதவு தவிர இது வந்து சாதாரணப்பட்ட மக்கள் வந்து யாரோ ஒருத்தர் தான் போக முடியல, எல்லோரும் போக முடியாதுங்க. இது ஒரு பெரிய சாதனைன்னு நம்ம வந்து எடுத்துக்கவும் முடியாது. நன்றி சார், வணக்கம். நன்றி.